கர்த்தருக்கு மிகவும் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில அப்பா நம்மளுக்கு தர வாக்குத்தத்தம் யோவேல் 2வது அதிகாரத்துல 12வது வசனம். ஆதலால் நீங்கள் இப்பொழுது உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் தேவனிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஆதலால் நீங்கள் எப்படி திரும்ப சொல்றாரு? உபவாசத்தோடு அழுகையோடு புலம்பலோடு முழு இருதயத்தோடும் அவரிடத்தில் திரும்ப சொல்றாரு. ஆமாங்க, உபவாசங்க. ஏசப்பா கூட உபவாசம் இருந்து ஜெபிச்சாருங்க, சாத்தானை ஜெயிச்சாருங்க. ஆமாங்க, மோசே உபவாசம் இருந்து ஜெபிச்சாருங்க. அதனால 10 கட்டளைகளை கை கொண்டு இஸ்ரவேல் மக்களை வழி நடத்தினாருங்க. அதே போலதான் நெகேமியா கட்டப்படாத இந்த மதில் அவர் உபவாசம் இருந்து ஜெபிக்கிறது கட்டப்பட்டதுங்க. தானியேல் உபவாசம் இருந்து ஜெபிச்சாரு. எலியா உபவாசம் இருந்து ஜெபிச்சாருங்க. வேதத்தில் அநேகர் வந்து உபவாசம் இருந்து ஜெபிச்சு இந்த வகையான ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் அன்றி வேறொன்றையும் விட்டு புறப்பட்டு போகாதுன்னு வேதத்துல வாசிக்கிறேங்க. ஆமாங்க, உபவாசத்தோடு அழுகையோடு யாரெல்லாம் அழுகையோடு ஜெபிச்சாங்க? அண்ணால் அன்னைக்கு அழுகையோடு ஜெபிச்சாங்க. சாமுவேல் என்ற மகனை இது பண்ணாங்க. இன்னைக்கு கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுக்க செய்வான்னு வேதத்துல வாசிக்கிறேங்க நம்ம. ஆமாங்க, இன்னைக்கு கண்ணீரோடு விதைக்கிறீங்களா? நாளைக்கு அதை நீங்க கம்பீரத்தோடு அறுக்க போறீங்க. உங்கள் துக்கம் சந்தோஷமா மாற போகுதுங்க. இன்னைக்கு நீங்க புலம்பலோடு இருக்கிறீங்களாங்க? அன்னைக்கு எரேமியா புலம்பலும் போது சுவர்புறமா திரும்ப ஒரு புலம்பலும் போது எசேக்கியேல் புலம்பலும் போது கொடுங்க 15 வருஷத்தை கர்த்தர் வந்து கூட்டி கொடுத்தாருங்க. ஆமாங்க, இன்னைக்கு நீங்களும் உபவாசத்தோடு அழுகையோடு புலம்பலோடு அவரிடத்துல நீங்க போகும்போது உங்க முழு இருதயத்தை அவரிடத்துல நீங்க தரும்போது கர்த்தர் சொல்லுகிறார், உங்க விண்ணப்பத்தை கேட்பாரு, உங்க ஜெபத்தை கேட்பாரு, உங்களுக்கு ஒரு விடுதலை தர போறாருங்க. நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். ஆமாங்க, நீங்க உங்க வஸ்திரத்தை அல்லங்க, உங்க இருதயத்தை கிழிங்க. உங்களுக்குள்ள எவ்வளவு கஷ்டம் இருக்கு, பாரம் இருக்குதா, போராட்டம் இருக்குதா, வாழ்க்கையை முடிச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா, கண்ணீரோடு இருக்கிறீங்களா, உபத்திரத்தோடு இருக்கிறீங்களா, சரீரத்துல வியாதியோடு இருக்கிறீங்களா, பாவ பழக்கத்துல அடிமையா இருக்கிறீங்களா? இல்லைங்க, இன்னைக்கு கர்த்தர் பார்த்து சொல்றாரு, உங்க வஸ்திரங்களை எல்லாம் உங்க இருதயத்தை கிழித்து உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் எப்படியாப்பட்டவரா இருக்கிறாராமா? இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவருமா இருக்கிறாராமா. ஆமென். பாருங்க, அவர் இரக்கமுள்ள தேவங்க, அவர் மனதுருக்கம் உள்ளவர், அவர் நீடிய சாந்த குணம் உள்ளவருங்க, மிகுந்த கிருபை உள்ளவரா இருக்கிறாரு. அவரு தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவரா இருக்கிறாருங்க. ஆமாங்க, தீங்கு செஞ்சதுக்கு அவர் மனஸ்தாபப்படுகிறவரா இருக்கிறாரு. இன்னைக்கு நீங்க எதை நினைச்சு கலங்கி கொண்டிருக்கிறீங்க? எதை நினைச்சு அழுது கொண்டிருக்கிறீங்க? கர்த்தர் அவர் இரக்கமுள்ள தேவங்க, அவர் மிகுந்த கிருபை உள்ள தேவங்க, அவர் மனதுருக்கம் உள்ள தேவங்க. உங்க சூழ்நிலைகளை மாற்ற அவர் வல்லவரா இருக்கிறாருங்க. இன்னைக்கு உங்க முழு இருதயத்தோடு முழு மனதோடு முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் இன்னைக்கு நீங்க அவரிடத்துல அன்பு கூறுங்க. கர்த்தர் கண்டிப்பா பெரிய காரியத்தை செய்வாரு. God bless you all.